ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப் சீரிஸ் தாங்க பார்க்க போகிறோம். அட த்ரில்லர்னா இப்படி தான் இருக்கணும். யாராருக்கெல்லாம் பாபநாசம் ராட்சசன் மூவி எல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு கண்டிப்பாக இதுவும் பிடிக்கும். ஒரு ஃபென்டாஸ்டிக்கான த்ரில்லர் வெப் சீரிஸ். இதில் மொத்தம் 7 எபிசோடு இருக்குது. ஒரு எபிசோடு நான் அரை மணி நேரத்துக்கு மேலே பேசுகிற மாதிரி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான மைன்யூட்டான நோட்ஸ்லாம் இருக்குது. அதனால் ஒவ்வொன்றே பார்ட் 1 சொல்லிட்டு 7 வீடியோவாக போடுறேன். மறக்காமல் எல்லாத்தையும் பாருங்கள். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பிளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணி போடுறேன். பத்தாயிரத்துக்கு வீடியோக்கு கீழே அடுத்த வீடியோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சீக்கிரம் கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை காட்டுறாங்க. ஜேஜேன்னு திருவிழா கூட்டம், திருவிழாவில் தான் இருக்காங்க. இந்த பெரியவர் பேர் வந்து பாஸ்கர். அவர் ஒய்ஃப் கிட்ட நம்ம பேரனுக்கு மருந்து கொடுக்குற டைம் ஆயிடுச்சு, அதனால நான் வீட்டுக்கு போகிறேன், நீயும் வான்னு கூப்பிடுறாரு. அதுக்கு ஒய்ஃபோ இல்லைங்க, நான் சாமி ஊர்வலத்தை பார்த்துட்டு வரேன், நீங்கள் போய் மருந்து கொடுத்துட்டு தூங்க வைங்கன்னு சொல்ல இவங்களும் திருவிழா கோயிலேருந்து வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஆப்போசிட்டில் ஒரு நபர் குடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக வந்துட்டு இருக்காரு. ஆப்போசிட்டில் குடிச்சிக்கிட்டே வந்திருக்காரு பார்த்தீங்களா, அவர் பேர் சாலமன். இவன் என்ன இப்படி குடிச்சிக்கிட்டு டென்ஷனாக போகிறாரேன்னு சொல்லிட்டு ஹீரோவுமே பார்த்துட்டு வராரு. ஏன்னா இவங்க ஹீரோ வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் இவங்க குடியிருப்பாங்க. என்னாச்சேன்னு தெரிலையேன்னு சொல்லிட்டு இவரும் கேஷுவலாக பேரங்கிட்டையும் அவங்க வளர்க்குற நாய்கிட்டையும் அப்படியே பேசிக்கிட்டே வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. இதுதான் நம்ம பாஸ்கர் வாழ்கிற வீடு. கீழே 2 வீடு, மேலே 2 வீடுன்னு இருக்காங்க. மேலே இந்த லெஃப்ட் சைடில் இருக்க வீட்டில் பாஸ்கரும், ஆப்போசிட் சைடில் உங்கள் பக்கத்து வீட்டிலே இப்போ ஒருத்தர் குடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக போனார் இல்லையா சாலமன்னு, அவரோட வீடும் இருக்குது. வீட்டுக்கு வந்தவர் பேரனுக்கு ஏதோ வியாதி இருக்குது போல், அவனுக்கு மருந்து கொடுத்து தூக்கம் வச்சுட்டு அதே மாதிரி இவங்க வளர்க்குற நாயும் வெளில கட்டி போட்டிருப்பாரு. அந்த நாய்க்கும் சாப்பாடு வைக்கிறாரு. பேரனோட அம்மா அப்பாலாம் என்னாச்சுன்னு தெரில. இந்த குழந்தை பாட்டி தாத்தோட தான் வளருது. போக நமக்கு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பாஸ்கர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் ஜாபில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாத்திரையெல்லாம் தருவாங்க இல்லையா, அதுக்கு ஒரு படிப்பு இருக்குது. ஃபார்மசி படிச்சுட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. கோயிலேருந்து வந்து ஒரு பேரனுக்கு மருந்து கொடுத்து தூங்க வச்சுட்டாரா. இப்போ ட்ரெஸ்லாம் மாற்றிக்கிட்டு இருக்காரு. பார்த்தா நாய் குலைச்சிக்கிட்டே இருக்குது வெளில நின்று. என்னடா இது குலைச்சிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு, நீ வீட்டுக்கு வரதான் குலைக்கிறியான்னு நினச்சிக்கிட்டு அவரு நாயை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு கதவை பூட்டிடுறாரு. ஸோ அப்படியே கொஞ்சம் தண்ணி சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு இவர் ட்ரிங்க் அடிக்கலான்னு சொல்லிட்டு பாட்டிலாம் எடுத்து வச்சு குடிக்க ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணால் பாஸ்கர் இருக்க கீழ் வீட்டில் இருக்கவங்க கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. வந்து பார்த்தா ஒருத்தர் ஹீரோ வரும்போது ஒருத்தர் குடிச்சிக்கிட்டே போயிட்டு இருந்தார் இல்லையா, ஹீரோக்கு பக்கத்து வீட்டில் இருக்க அவர் சாலமன்னு சொல்லிட்டு, அவர் ரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்து கிடக்குறாரு. அவங்களுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில கீழ் வீட்டில் உள்ளவங்களுக்கு. சரின்னா அந்த கீழே ரத்த வெள்ளத்தில் கிடக்குறாரு இல்லையா, அவரோட வீட்டுக்கு போய் அவர் ஒய்ஃபை கூப்பிடலான்னு சொல்லிட்டு போனால் வீட்டில் ஒய்ஃப் இல்லை, வீடு திறந்த மேனிக்கே கிடக்கு. சரின்னு பக்கத்து வீட்டில் இருக்க நம்ம பாஸ்கரோட வீட்டில் கதவை தட்டி, ஐயா சீக்கிரம் கீழே வாங்க, சாலமன் கீழே விழுந்து சாக கிடக்குறான், என்னன்னு வந்து பாருங்கயான்னு சொல்ல பாஸ்கர் தாத்தாவும் வேக வேகமாக கீழே போகிறாரு. கீழே போய் பார்த்தா இவர் கொஞ்சம் ஃபார்மசி படிச்சிருந்தாலும் நிறைய பேருக்கு வைத்தியம்லாம் பார்த்து மாத்திரையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி ஒரு பல்ஸ் செக் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பல்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. இப்போ அப்படியே சீனை கட் பண்ண டிஎஸ்பியை காட்டுறாங்க. டிஎஸ்பி ஃபோனில் அவரோட ஒய்ஃப் கிட்ட பேசிக்கிட்டே வராரு. டிஎஸ்பியோட காரை ஓட்டிக்கிட்டு இருக்கிறது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோ தான். இவர் ஆக்சுவலி ஒரு ஏட்டையாவாக தான் இருந்திருப்பார். டீம் ப்ரொமோட் ஆகி இப்போ டிரைவராக ஆக்கி வச்சுருக்காங்க. இவருக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்குன்னு தெரில. டிஎஸ்பி ஒய்ஃபும் மதியானம் சாப்பிட வருவீங்களான்னு கேட்குறாங்க. இல்லை முடிஞ்சாதான் வருவேன், அப்படி இல்லைனா டிரைவரை அனுப்பி விட்றேன், அவன்கிட்ட சாப்பாடை கொடுத்து விடுன்னு சொல்கிறாரு. பத்தாயிரத்துக்கு வீட்டில் பைப்பு வேறு ரிப்பேராக இருக்குன்னு சொல்லவும், நான் டிரைவர்கிட்ட சொல்கிறேன், அவன் பிளம்பர் அழைச்சிட்டு வந்து ரிப்பேர் பார்ப்பான்னு சொல்லிட்டு ஏதோ நம்ம ஹீரோவை அந்த டிஎஸ்பி அவர் வீட்டு வேலைக்கார மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. மதிக்கிறதே கிடையாது ஹீரோவை. கடையில் கார் வேறு சேரில் மாட்டிக்கிட்டு நவர மாட்டேங்குது. உடனே ஹீரோவை இறங்கி தள்ள சொல்கிறாரு டிஎஸ்பி. ஹீரோவும் இறங்கி தள்ளும் போது அந்த சேர் அவர் முகத்தில் அடிச்சிருது. அதை கூட அவர் பெருசாக எடுத்துக்காமல் கழுவிட்டு சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பாட்டுக்கு வர சொல்கிறாரு. இப்போ டிஎஸ்பி ஹீரோ எல்லாம் எங்கே போயிட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாலமன் ஒருத்தர் மேலேருந்து கீழே விழுந்து ரத்த வெள்ளத்தில் நைட்டு கடந்தார் இல்லையா, அவரை கூட ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனாங்க இல்லையா, அவர் இறந்துட்டார் போல், அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. பத்தாத்துக்கு அந்த இறந்து போன நபரோட பொண்ணு 12 வயசு பொண்ணு மெர்சிங்கிற பொண்ணையும் காணுமா நேற்று நைட்லேருந்து. ஸோ அதை விசாரிக்க தான் வந்திருக்காங்க. நேராக நேற்று இறந்து போன அவரோட வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. அவர் பேர் சாலமன், அவருக்கு ஒய்ஃபு எஸ்தர், அவரோட 12 வயசு பொண்ணு மெர்சின்னு சொல்லிட்டு அவங்க குடும்ப ஃபோட்டோலாம் பார்க்குறாங்க. வீட்டில் ஒய்ஃபும் இல்லை, எங்கன்னு கேட்டால் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அவங்க ஹஸ்பண்டோட அப்படின்னு சொல்கிறாங்க கீழ் வீட்டுக்காரங்க. சரி யார் முதல்ல இதை பார்த்ததுன்னு கேட்க, கீழ் வீட்டு அம்மா நான் தான் சார், நானும் என் வீட்டுக்காரும் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா ரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்து கிடந்தான் சார், என்ன பண்ணுறதுனே தெரில. சரி அவனோட ஒய்ஃபை கூப்பிடலாமேன்னு சொல்லிட்டு மேலே எஸ்தரை கூப்பிட போனால் அவளும் வீட்டில் இல்லை, குழந்தையும் இல்லை. அதுக்கப்புறம் தான்
பக்கத்து வீட்டில் இருக்க அண்ணன்லாம் கூப்பிட்டு ஆட்டோ பிடிச்சி ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம் சார்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டிஎஸ்பி வந்து அந்த குழந்தைய நேற்று நைட்லேருந்தே காணோம், அவங்க அப்பா இறந்து கிடக்குறான், அந்த குழந்தைய கடைசியாக நேற்று நைட்டு யார் பார்த்ததுன்னு கேட்க நம்ம பாஸ்கர் தாத்தா நான் பார்த்தேன் சார்னு சொல்லிட்டு வராரு. இதுக்கிடையில் ஹாஸ்பிட்டலில் இருந்த எஸ்தரோ அங்கேருந்து வந்துடுறாங்க. இவங்களுக்கு ஹஸ்பண்ட் இறந்து போன கவலையை விட பொண்ணு இன்னும் காணுமேன்னு சொல்லிட்டு அந்த கவலையிலே இருக்காங்க. இப்படி பொண்ணை நினச்சி புலம்பிகிட்டு இருக்கவங்களுக்கு நம்ம பாஸ்கர் தாத்தாவோட ஒய்ஃபும் கீழ் வீட்டுக்காரவங்களும் தான் ஆறுதலாக பேசி தண்ணி குடிமான்னு சொல்லி ஆசுவாசப்படுத்துகிறாங்க. இதுக்கிடையில் நீ சொல்லுப்பான்னு சொல்லிட்டு டிஎஸ்பி நம்ம பாஸ்கர் தாத்தாவை கேட்க அவரும் இந்த மாதிரி நானும் என் பேரனும் திருவிழாலேருந்து வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தோம் சார், அப்போ இவன் ஒரு மாதிரி டென்ஷனாக தண்ணி அடிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தான், நாங்கள் கண்டுக்கலை. பின்னாடியே பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே இவனோட பொண்ணு மெர்சியும் வந்தா, எங்கம்மா இந்த நேரத்தில் போகிறேன்னு கேட்டதுக்கு அம்மா சர்ச்சுக்கு வர சொன்னாங்க அங்கிள், அதனால தான் போகிறேன்னு சொல்லிட்டு போனா சார்னு சொல்ல, அதுக்கப்புறம் நான் அந்த பொண்ணை பார்க்கவே இல்லைன்னு சொல்ல, சரி அந்த பொண்ணை நேற்று நைட்டு பார்த்து நீங்கள் கடைசியாக பேசியிருக்கீங்க, அந்த பொண்ணு முகத்தில் ஏதாவது பதட்டம் ஏதாவது தெரிஞ்சிச்சான்னு கேட்க அப்படியெல்லாம் ஒன்றும் தெரில சார், நார்மலாக தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பாஸ்கர் தாத்தாவும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்கள்ட்ட எல்லாம் டிஎஸ்பி விசாரிச்சுட்டு இருக்கும்போது நம்ம பாஸ்கர் தாத்தா மறுபடியும் வந்து டிஎஸ்பி கிட்ட நிற்கிறாரு. என்னையான்னு கேட்கும்போது, இல்லை சார் என் பேரனை ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கு அழைச்சிட்டு போகணும், அதுதான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலாமேன்னு கேட்க, சரி போயிட்டு வாங்க, அது மட்டும் இல்லாமல் நீ இப்போ என்கிட்ட சொன்னதை ஈவினிங் ஸ்டேஷனில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக ஒரு எழுதி கொடுத்துட்டு போயிரு ரிப்போர்ட்டாக அப்படின்னு சொல்கிறாரு. சரி சார்னு சொல்லிட்டு நம்ம பாஸ்கர் தாத்தா பேரன் அப்புறம் பாஸ்கர் தாத்தாவோட ஒய்ஃபு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. இங்கே டிஎஸ்பி விசாரிச்சுக்கிட்டே போகிறாரு. இன்னும் ஒரே வீட்டில் சேர்ந்த அப்பா இறந்து போயிட்டான், பொண்ணை காணும், என்னையா ஒரே சந்தேகமா இருக்கேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் பக்கத்துல இருக்க இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாரு, இது என்னமோ குடும்ப பகையா நடந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு சார், ஏன்னா இவனுக்கும் இவங்களோட தம்பிக்கும் ரொம்ப நாளா சொத்து பிரச்சனை இருக்கு, அதனால கூட அவன் ஏதாவது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இல்லைன்னா இதே மாதிரி 2 திருவிழால ஏஜிட்டம் பண்ணாத இதே மாதிரி சின்ன பொண்ணுங்களை கடத்திருக்காங்க, ஒருவேளை அந்த மிஸ்ஸிங் கேஸோட இதுவும் லிங்க் பண்ணலாமான்னு கேட்கும்போது, சரி அப்படிலாம் இருக்காதே, அது ஜஸ்ட் மிஸ்ஸிங் கேஸ், அந்த பொண்ணுங்களை காணும், இதில் அப்போ இறந்து கிடக்குறாங்கிறப்ப இது வேறு ஏதாவது குடும்ப தகராறில் கூட வந்ததாக இருக்கலாம், என்னன்னு விசாரிப்போம், இந்த இறந்து போனவனோட தம்பிக்கும் இவனுக்கும் சொத்து பிரச்சனைன்னு சொல்கிறீங்கல்ல, அவனோட தம்பி என்னன்னு பிடிங்க, அவங்க இதே ஏதாவது பண்ணியிருக்கலான்னு சொல்லிட்டு டிஎஸ்பி அங்கேருந்து கிளம்புறாரு. கடையில் பாஸ்கர் தாத்தா அவரோட பேரனை அழைச்சிக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்காரு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டாக்டரை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே டெலிவரி பெயினில் ஒரு பொண்ணை ஸ்ட்ரெச்சரில் வச்சு தள்ளிட்டு போகிறத பார்த்தோன்னே இவருக்கு இவரோட பொண்ணோட ஞாபகம் வந்தது. அதாவது இவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து வளகாப்பு முடித்து வீட்டுக்கெலாம் அழைச்சிட்டு வந்திருப்பாங்க. இதே மாதிரி தான் இவரோட பொண்ணுக்கு டெலிவரி பெயின் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் டாக்டரோ இவங்களை காப்பாற்ற முடியல, உங்கள் குழந்தைய மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சின்னு சொல்லிட்டு இவங்க பேரனை மட்டும் கொடுத்துருப்பாங்க, மக அன்னைக்கே இறந்து போயிருப்பாங்க. இதெல்லாம் அவர் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காரு. சரி இந்த பேர குழந்தையோட அப்பா என்னாச்சுடான்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம், ஆனால் அதை இவங்க பின்னாடி காட்டுவாங்க. இப்படி பாஸ்கர் தாத்தா அவரோட பொண்ணு இறந்து போனதெல்லாம் நினச்சி ஹாஸ்பிட்டல் வாசல்லே உட்காந்துருக்காரு. இங்கே ஒரு பக்கம் பாஸ்கர் தாத்தா அவரோட பொண்ணு இறந்த சோகத்தெல்லாம் நினச்சிட்டு ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்காரு இல்லையா, அங்கே ஒரு பக்கம் அவர் குடியிருக்க வீட்டில் வந்து விசாரணையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. போலீஸ் ஆஃபீஸர் அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. எப்படியா எஸ்தருக்கு எதுவும் பகை கிகை இருக்கா குடும்பத்தில், அந்த பக்கத்து வீட்டில் இருக்கவரெலாம் எப்படின்னு விசாரிக்கும்போது, சார் பக்கத்து வீட்டில் இருக்கவர் பாஸ்கர் தாத்தா சார், அவர் ரொம்ப நல்ல மனுஷன் சார், இவர் அந்த மாரி எஸ்தர் பொண்ணை அவர் பொண்ணு மாதிரி பார்ப்பார், காணாமல் போன அந்த குழந்தைய வந்து இவர் பேத்தி மாதிரி நினச்சோம், இப்படி தான் ஒன்றுமா இங்கே தான் வரண்டாலே எல்லாம் பேசிட்டு கிடப்பாங்க, அந்த குழந்தைங்களாம் இங்கே தான் சார் விளாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. காணாமல் போன பொண்ணுக்கு கூட இவர் தான் சார் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி ஒரு பெரிய ஸ்கூலில் ரெக்கமெண்ட்லாம் பண்ணி சீட்டு வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் எல்லாரையும் பற்றி நல்ல விதமாக தான் சொல்கிறாரு. இங்கே இன்னொரு சைட் ஆஃப் போலீஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அந்த காணாமல் போன பொண்ணோட ஃபோட்டோ வச்சு அந்த திருவிழாக்கு வந்தவங்க போனவங்கன்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையுமே இந்த பொண்ணை பார்த்தீங்களா நேற்று நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காணாமல் போன பொண்ணோட ஸ்கூல் டீச்சரை போய் விசாரிக்கும்போது அந்த பொண்ணு லாஸ்ட்டு 3 நாளாக கொஞ்சம் டிஸ்டர்பாகவே இருந்தான்னு சொல்கிறாங்க. அடுத்து டியூஷன் வாத்தியாரை போய் விசாரிக்கிறாங்க. 3 நாளாக அந்த பொண்ணு டியூஷனுக்கே வரல சார், உடம்பு சரியில்லைன்னு நினச்சேன், நான் கூட அந்த பொண்ணோட பக்கத்து வீட்டு பொண்ணுகிட்டலாம் விசாரிச்சுட்டு வாங்கம்மான்னு கூட சொன்னேன் சார் அப்படின்னு சொல்கிறாரு. இடையில போலீஸ் ஸ்டேஷனில் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி 2 குழந்தைங்க காணாமல் போயிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு குழந்தையோட பேரண்ட் வந்து, சார் என் பொண்ணு மாதிரி கண்டுபிடிக்காமல் விட்டுறாதீங்க சார், இந்த பொண்ணையாவது கண்டுபிடிச்சிருவீங்களான்னு சொல்லிட்டு வேதனையில் புலம்பிட்டு போகிறாங்க. இதுக்கடையில் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து டிஎஸ்பிக்கு டிரைவராக தான் இருக்கார் இல்லையா, அவர் வீட்டில் எல்லா வேலையும் இவரை வச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்க. காய்கறி வாங்கிட்டு வரதுலேருந்து செடிக்கு தண்ணி ஊற்றுறதுலேருந்து வீட்டில் ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா கூட பிளம்பரை அழைச்சிட்டு வந்து சரி பண்ணுறதுலேருந்து எல்லா வேலையும் இவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ பிளம்பர் ஒரு பைப்
பைப்பு வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாரு. அந்த பைப்பையும் மாட்டியிருப்பாங்க. அது 2 பைப்பில் ஒரு பைப் தான் செட் ஆகும். அதனால இந்த பைப் வேணாம், அது கடையிலே ரிட்டர்ன் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு பிளம்பர் கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து யூடியூப்பில் வீடியோ பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காரு. இவருக்கு இன்வெஸ்டிகேஷன்லாம் ரொம்ப பிடிக்கும் போல். அந்த மாதிரியான வீடியோ பார்த்துக்கிட்டே தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்போ அப்படியே பாஸ்கர் தாத்தாவை காட்டுறாங்க. இப்போ ரொம்ப நேரமாக டாக்டரை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணாங்க இல்லையா, இப்போ உள்ளேயும் போயிட்டாங்க. டாக்டர்கிட்ட பேச்சு கொடுக்கும்போது தான் டாக்டர் சொல்கிறாரு, இவனுக்கு இன்னொரு தடவை மயக்கம் வந்துச்சுன்னா ரொம்ப டேஞ்சர் சார், காப்பாற்றுறதே. அதுக்குன்னு அவனுக்கு இன்னும் மயக்கம் வரலன்னு சொல்லிட்டு அவன் பெட்டர் ஆகிட்டான்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்கள்கிட்ட இப்போ காசு இருந்துச்சுன்னா இன்றைக்கே கூட ஆப்ரேஷன் ரெடி பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் தான் இன்னும் ரெடி பண்ணாமல் இருக்கீங்கன்னு கேட்கும்போது அவரும், இல்லை சார் நான் ஒரு வீட்டை கட்டலான்னு சொல்லிட்டு இருக்க சேவிங்ஸ்லாம் போட்டு வீட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டேன். மீதி ரிட்டைர்மெண்ட் போகிறத போட்டு வீட்டை முடிச்சிடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு சார். இன்றைக்கி தான் சார் லாஸ்ட்டு ஒர்க்கிங் டே எனக்கு. இன்றைக்கி ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னே எப்படியாவது சீக்கிரம் ஒரு வாரத்துக்குள்ளே நான் பணத்தை வாங்கிடுறேன். அந்த பணத்தை வச்சே ஆப்ரேஷன் பண்ணிடலாம் சார்னு சொல்கிறாரு. டாக்டருமே ஒரு வாரத்துக்குள்ளே முடிஞ்ச அளவு சீக்கிரம் பணத்தை கொண்டுட்டு வாங்க, அப்போ தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோக்கு இன்றைக்கி தான் லாஸ்ட்டு ஒர்க்கிங் டே, இன்னையோட ரிட்டையர் ஆகுறாரு. ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் சீக்கிரம் எப்படியாவது பணத்தை வாங்கி பேரனுக்கு ஆப்ரேஷனை பண்ணி அவன் உயிரை காப்பாற்றிடணுங்கிறது தான் இப்போதைக்கு இவங்க மைண்டில் இருக்க ஒரே எண்ணம். இதுக்கடையில் நம்ம பாஸ்கர் தாத்தா தங்கியிருக்காரு இல்லையா, அந்த வீட்டை காட்டுறாங்க. அங்கே தான் சாலமன் ஒருத்தர் இறந்து போயிட்டார் இல்லையா, அவரோட பாடியை வந்து கொண்டு வரதுக்கான இறுதிச்சடங்கோட வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இங்கே ஒரு பக்கம் பாஸ்கர் தாத்தாவோட பேரனும், ஆச்சு நம்ம எப்போ சீக்கிரம் வீட்டுக்கு போவோம், மெர்சி என்னை விளையாட கூப்பிட்டுருந்தா அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு அழுகையாக வருது. மெர்சி தான் காணா போயிட்டா இல்லையா அந்த குழந்தை, அதை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க எப்படிலாம் ஒன்றா இருந்தாங்கங்கிறதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. அந்த பக்கத்து வீட்டு குழந்தைய கூட இவங்க அவங்க பேத்தி மாதிரி தான் பார்த்துருப்பாங்க. இந்த 2 குழந்தைங்களும் ஒன்றா விளையாடுறது, அக்கா தங்க தம்பி மாதிரி நல்லா பழகி விளையாண்டுட்டு இருந்திருக்குங்க. அதெல்லாம் நினச்சி இன்னும் வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் அந்த மெர்சி, எஸ்தர், சாலமன்லாம் அவங்க ஒரு கிறிஸ்டியன் குடும்பம் தான் இல்லையா, அதனால் அந்த பாதிரியார்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. அவங்க குடும்பம் எப்படி, ஏதாவது அவங்களுக்குள்ள பிரச்சனையா அப்படிலாம் விசாரிக்கும் போது, அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை சார், ஆனால் அந்த குழந்தையோட அப்பா சாலமன் இறந்து போனவர் தான் சார் பயங்கர தண்ணிக்கு அடிமையானவர். அதை நினச்சி தான் அவங்க வீட்டில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அவர் தண்ணியை மட்டும் விட்டுட்டாருன்னா நல்லா இருக்குமேன்னு சொல்லி ஃபாதரும் சொல்கிறாரு. இதுக்கடையில் நம்ம பாஸ்கர் தாத்தாவோட ஒய்ஃபை காட்டுறாங்க. அவங்கக்கிட்ட யாரோ வந்து தெரிஞ்சவங்க வந்து பேசுகிறாங்க போல். இப்படி உங்கள் பேரப்பிள்ளை ஆப்ரேஷனுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு பணம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கீங்களே, ஏன் ஒரு வார்த்தை அந்த குழந்தையோட அப்பன்ட்டு கேட்க வேண்டியதானேன்னு கேட்க, என்ன தம்பி கேட்க சொல்கிறீங்க, என் பொண்ணு இறந்த உடனே இந்த பச்சை குழந்தை எங்கள் கையில் கொடுத்துட்டு போனவன் தான். திரும்பி ஒரு தடவை கூட இந்த குழந்தையும் வந்து பார்க்க கூட இல்லை. இன்னொரு கல்யாணமும் பண்ணி அவனுக்கு குழந்தையெல்லாம் வந்துருச்சு. அவன்கிட்ட போய் என்னத்த தம்பி கேட்குறது அப்படின்னு சொல்லி இவங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கடையில் இறந்து போன சாலமனோட அவங்க தம்பிக்கும் சொத்து பிரச்சனைன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா போலீஸ் ஆஃபீஸர். அதனால் அவன் தம்பியோட வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சி தம்பியோட வீட்டுக்கு வந்து பார்த்தா, என்னென்னா தம்பி வந்து ஹிந்துவாக இருக்கான், அண்ணன் கிறிஸ்டினாக இருக்கான். இது என்ன விஷயம்னு தெரில, போக போக காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்தா வீட்டில் தம்பிக்காரன்ல தம்பியோட ஒய்ஃப் தான் இருக்காங்க. எங்கம்மா வீட்டுக்காரன்னு கேட்கும்போது, மேஸ்திரி வேலை பார்க்குறதுக்காக வெளியூர் போயிருக்காரு சார், இன்னும் வரலன்னு சொல்லவும், போலீஸ் ஆஃபீஸரும் அவன் வந்தோன்னு தகவல் எங்களுக்கு சொல்லணுமான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ தாங்க இன்னொரு விஷயத்தையும் இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இந்த தம்பிக்காரன் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணு 2 பேர் காணாம போயிருக்காங்கன்னு சொன்ன இல்லையா, அதுலேயும் இவனுக்கு லிங்க் இருக்குன்னு தெரிய வருது. அதாவது என்னன்னா, இதுக்கு முன்னாடி காணா போன ஒரு பொண்ணோட வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணு காணா போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வீட்டு ரெனோவேஷனுக்கு போயிருக்கான்னு தெரிய வருது. இன்னொரு பொண்ணு காணாமல் போகிற வீட்டுக்கு பக்கத்தில் இவன் குடியிருந்திருக்கான்னு தெரிய வருது. ஸோ 3 பொண்ணுங்க கூடயும் இவன் ஒருத்தர் லிங்க்ல இருக்கனால இவன் தான் ஒரு வேலை எக்ஸ்பெக்டாக இருப்பானோ, இவன் தான் வந்து இதெல்லாம் பண்ணியிருப்பானோன்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு பக்கம் சந்தேகப்படுறாங்க அந்த தம்பிக்காரனை. இங்கே ஒரு பக்கம் போலீஸ் ஆஃபீஸர்லாம் தீவிர விசாரணையில் இருந்துட்டு இருக்காங்க இல்லையா. இறந்து போன சாலமனோட பாடியும் வீட்டுக்கு வந்துடுது. ஸோ பாடிக்கான இறுதிச் சடங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து. ஆனால் இறந்து போன சாலமனோட ஒய்ஃபுக்கு வந்து ஹஸ்பண்ட் போயிட்டாருங்கிற கவலையை விட பொண்ணு இன்னும் கிடைக்கலையேங்கிற வருத்தம் தான். எப்படியாவது பொண்ணு கிடச்சிடணுங்கிற எண்ணம் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குது. இங்கே இறுதிச் சடங்கெல்லாம் பண்ணி ஃபாதர் வந்து வந்துருச்சு, பாடியும் எடுத்துடுறாங்க. பாடியை எடுத்த கையோட பாருங்கள், இந்த எஸ்தர் அம்மா அவரோட பொண்ணை தேடி தான் போகிறாங்க. அங்கே போய் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கலாம், என் பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வந்தாளா, இல்லை நேற்று நைட்டு பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் விசாரிச்சுக்கிட்டே போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கும் கொஞ்சம் குற்ற உணர்ச்சியாக இருக்குது. நம்ம பொண்ணை நேற்று நைட்டாக சர்ச்சுக்கு தனியாக வர சொல்லியிருக்கக்கூடாது, நம்மளே போகிறப்ப அழைச்சிட்டு போயிருந்துருக்கணும்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே போய் தெரிஞ்ச வீட்டுக்கெல்லாம் என் பொண்ணை பார்த்தீங்களா, நேற்று நைட்டு என் பொண்ணை பார்த்தீங்களான்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இன்னொரு குழந்தையோட வீட்டுக்கும் வந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காணாமல் போன பொண்ணோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இந்த பொண்ணு, 2 பேரும் ஒரே கிளாஸ் தான். அதனால் வந்து உங்கள் அம்மாட்ட விசாரிக்கிறாங்க, ஏங்க என் பொண்ணும் உங்கள் பொண்ணும் க்ளோஸ் ஃப்ரெண்டு இல்லை, என் பொண்ணு ஏதாவது எங்கேயாவது போகிறேன்னு சொல்லிட்டு உங்கள் பொண்ணுட்டு சொல்லிட்டு போனாலான்னு கொஞ்சம்
கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்க அந்த குழந்தைய எதுவும் சொல்லலைன்னு சொல்கிறா. இதுக்கு இடையில பாஸ்கருக்கு இன்னைக்கு தான் இல்லையா லாஸ்ட் நாள், அதனால பணி நிறைவு விழாலாம் வச்சு பாராட்டுறாங்க. இன்னையோட ரிட்டைர்மெண்ட் ஆயிட்டாரு. இப்போ அவரோட எண்ணம் ஃபுல்லாக அந்த ரிட்டைர்மெண்ட் பணத்தை எப்படி சீக்கிரம் வாங்குறதுங்கிறதுல தான் மைண்டு ஓடிக்கிட்டே இருக்கு. இங்கே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வராரு. பார்த்தா ஹீரோவோட பொண்ணு வேறு யாரும் இல்லைங்க, இந்த காணாமல் போன மெர்சியோட கிளாஸ்மேட்டாக ஒரு சின்ன குழந்தை இருந்தா இல்லையா, அந்த குழந்தை நம்ம ஹீரோவோட குழந்தை தான். வந்து பார்த்தா இன்றைக்கி குழந்தையோட பர்த்டே கேக் வெட்டுற டைமிங்க்கு வராமல் பர்த்டே பார்ட்டிலாம் முடிஞ்சோடனே லேட்டாக வராரு. வந்தவரும் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காமான்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட ஒரு கிஃப்ட்டு கொடுக்க அந்த குழந்தையும் டல்லாக இருக்குது. ஏன் இவ்வளோ டல்லாக இருக்குன்னு கேட்கும்போது, இல்லைப்பா என் கூட படிக்கிற என் ஃப்ரெண்டு மெர்சி வந்து காணாமல் போயிட்டாலாம்ப்பா, பத்தாததுக்கு அவரோட அப்பாவும் இறந்து போயிட்டாங்களாம், நீங்கள் போலீஸ் தானே, எப்படியாவது அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி கொடுத்துருங்கப்பா, இன்னைக்கு கூட அவங்க அம்மா வந்து என்கிட்ட கேட்டாங்க, அவங்கள பார்க்கும்போதே பாவமாக இருந்துச்சுப்பான்னு சொல்கிறா. இதுக்கடையில் ஹீரோக்கு மறுபடியும் டிஎஸ்பி கிட்டேருந்து ஃபோன் வருது. சரி எனக்கு இம்மிடியட்டாக வேலை வந்துருச்சு, நீங்கள்லாம் சாப்பிட்டுட்டு படுங்கன்னு சொல்லிட்டு இவரும் கிளம்புறாரு. என்னடான்னு பார்த்தா அங்கே ஃபோன் அடித்த டிஎஸ்பி அந்த இறந்து போன சாலமனோட பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டை சீக்கிரம் வாங்கிட்டு வான்னு சொல்கிறாங்க. இவர் அங்கே ரிப்போர்ட் வாங்க போனவர் அங்கே சும்மா தானே இருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு லெட்ரு எழுதுறாரு. என்ன லெட்ருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ப்ரோமோட் பண்ணி டிரைவராக ஆக்கிட்டாங்க இல்லையா, மறுபடியும் ஸ்டேஷனில் சேர்த்துக்கிறதுக்காக ஒரு ரெக்வஸ்ட் லெட்ரு தான் எழுதிட்டு இருக்காரு போல். இது மாதிரி அவர் 7-8 லெட்ரு எழுதியிருக்காரு, ஆனால் ஒன்றுமே நடக்கலை. அவ கூட வந்த போலீஸ் ஆஃபீஸரை நீ எத்தனை லெட்டர் தான் எழுதுவ, ஏன் இங்கே இந்த வேலையில் இருந்தால் அவனுக்கு ஜம்முன்னு இருக்க, மாதம் மாதம் சம்பளம் வந்துடுது, எங்கள் கூட வந்து மறுபடியும் கீஸுன்னு அலைய போறியான்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பேசிட்டு போகிறாரு. ஹீரோ ஏன் ப்ரோமோட் ஆனாருங்கிற விஷயத்தையும் ஒரு லைட்டாக நினச்சி பார்க்குறாரு. அதாவது ஒரு முக்கியமான விக்டீமை பத்திரமா அழைச்சிட்டு போயான்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பை ஹீரோவுக்கு கொடுத்துருப்பாங்க, அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியல, அதை நினச்சி பார்க்குறாரு. அதனால தான் நம்ம இந்த நிலைமைக்கு வந்துட்டோன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பக்கம் ஹீரோ ஸ்டேஷன் வாசலில் லெட்டர் எழுதிட்டு இருக்காரா. அந்த நேரத்தில் கரெக்டாக ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிட்டு பேரனை ஹாஸ்பிட்டலில் காட்டிட்டு இப்போ தாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. ஏன்னா காலையிலே டிஎஸ்பி சொல்லியிருப்பார் இல்லையா, நீ என்கிட்ட சொன்னதை அப்படியே ஸ்டேஷனுக்கு வந்து லெட்டரில் எழுதி கொடுத்துருன்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் இப்போ ஸ்டேஷன் வந்திருக்காரு. ஸ்டேஷனுக்கு வந்தவர்கிட்டையும் இந்த இப்போ பேப்பர் உட்காந்து எழுதுங்கன்னு சொல்லிட்டு எழுத சொல்ல இவரும் எழுதிட்டு இருக்காரு. அப்போ போலீஸ் ஆஃபீஸரும், அந்த பையன் மேலேருந்து கீழே விழுந்து சாலமன் இறந்தப்ப நீங்கள் வீட்டில் தான் இருந்தீங்க, உங்களுக்கு ஒரு சவுண்டும் குறைவாக கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கர் தாத்தாவை சந்தேகமாக கேட்க இவர் ஒரு மாதிரி பீதியாகிறாரு. சார் இல்லை சார், நான் கொஞ்சம் நைட்டு சாப்பிட்ருந்தேன், அதனால் அசந்து படுத்துட்டு எனக்கு எந்த சவுண்டும் கேட்கல சார்னு சொல்ல, சரி சரி எழுது, வேறு ஏதாவது பார்த்தியாப்பா, நேற்று நைட்டு மெர்சி போன அன்றைக்கி தான் கடைசியாக பார்த்துருக்கேன், வேறு ஏதாவது நீ சந்தேகப்படுற மாதிரி பார்த்தியா, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கிறப்ப இவரும் கொஞ்சம் யோசிச்சுட்டு, ஆமாம் சார், நான் அந்த மெர்சியை பார்க்கும்போது தூரத்தில் எவனோ ஒருத்தவன் இருட்டிலேருந்து எங்களே பார்க்குற மாதிரி இருந்துச்சு சார்னு சொல்கிறாரு. உடனே போலீஸ் ஆஃபீஸரும், அப்படியா ஃபேஸுக்கு இது பார்த்தியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் ஃபேஸ் இருட்டில் சரியாக தெரியலை, அதுக்கப்புறம் நானும் கிளம்பிட்டேன்னு சொல்ல, சரி அதையும் சேர்த்து ரிப்போர்ட்டில் எழுதிறியான்னு சொல்கிறாங்க. சரின்னு இவங்க எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. நம்ம பாஸ்கர் தாத்தாவோட ஒய்ஃபும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. பாவங்க எஸ்தர், நான் அவளுக்கு போய் ஆறுதலாக 2 வார்த்தை பேசிட்டு வரேன், நீங்கள் போய் பேரனை படுக்க வைங்கன்னு சொல்லிட்டு எஸ்தரோட வீட்டுக்கு வந்து எஸ்தர்கிட்ட கொஞ்சம் ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக மெர்சி கிடச்சிருவாமா, பயப்படாதம்மான்னு சொல்லிட்டு. இங்கே பாஸ்கர் தாத்தா என்னடா பண்ணுறாருன்னு பார்த்தா, பேரனை படுக்க வச்சுட்டு பாக்கெட்டில் ஃப்ரிட்ஜை பூட்டி ஃப்ரிட்ஜோட சாவியை வச்சுருக்காரு. எதுக்குடா ஃப்ரிட்ஜை பூட்டி வச்சுட்டு போகணுன்னு பார்த்தா, இவரும் பதட்டத்தோடய ஃப்ரிட்ஜு சாவியை எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்த்தா, காணும் ஒரு 12 வயசு பொண்ணை தேடிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணோட பாடி இவரோட வீட்டு ஃப்ரிட்ஜில் இருக்குது. இப்படி பயங்கர ட்விஸ்டோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்தடுத்த எபிசோடு இதை விட பயங்கரமாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நாளைக்கு வரும். டிஸ்கிரிப்ஷன்